மலிவான அரசியல் செய்கிறார் ஒருத்தர், யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார்கள். தமிழ்நாட்டோட கல்வி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார். 2 சீட்டுக்காக போய் அங்க நிற்கிறான். அது எங்க விருப்பம், நாங்கள் முடிவு செய்கிறோம். எத்தனை இடங்கள் தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். நீ யார்? 20 சீட்டு கிடைக்கும் என்றால் நான் அங்கே தானே போக வேண்டும். இடம்தான் முக்கியம், பதவிதான் முக்கியம், பரிசுதான் முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம், அதிகாரம் அதுதான் முக்கியம் என்று நான் முடிவெடுப்பதாக இருந்தால் 2 வேணான்ட்டு 20க்கு போகணும். நான் ஏன் போகல? இப்பயும் திமுகலேருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. திமுகவில் யாருன்னா அது எப்படி சொல்ல முடியும்? அது ஜாயின் பண்ணும்போது எங்கள் கட்சி ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுவோம், உங்களை எல்லாம் வச்சுட்டு தான் ஜாயின் பண்ண வைப்போம். சட்டமன்ற விடுதி அதுக்கு போகிறதுக்கு, உள்ளே போகிறதுக்கு சட்டமன்றத்தினுடைய செயலாளருடைய அனுமதி வேணும். அனுமதி இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அறையை போய் உடைப்பதற்கு இடிக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. அனுமதி பெற்று தான் செல்ல வேண்டும். இப்படி அனுமதி பெறாமல் செல்லுகின்ற அவர்கள் அத்துமீறுகின்ற பொழுது அதை கண்டிக்கின்ற உரிமை திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு உண்டு. நீங்கள் விரும்புகின்றவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம். அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள், அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவாக நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். மாடல் என்னையா திராவிட மாடல்? பழைய அம்பாசிடர் இருக்குல்ல, அந்த மாதிரி பழைய மாடல். புது மாடல் பாட்டாளி மாடல். நம்ம மாடல் பாட்டாளி மாடல், புது மாடல். எங்க கிட்ட கேளுங்க.